ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி வந்து கொத்து பரோட்டா, வெஜ்ஜு கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 2 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு வெண்ணெய் எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுட்டுங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவட்டும், அது மாதிரி பெசரி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவு தளர்வாக பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ 1/2 hour ஊறியாச்சு. இதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இது மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம வந்து உருட்டிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து பரட்டிடலாம். நம்மளுக்கு வீசவெல்லாம் தெரியாததுனால இந்த மாதிரி பண்ணுறேங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, கெட்டி எல்லாம் இல்லாமல். இப்போ நல்லா கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது எடுக்க வரல, மறுபடியும் நான் கையில் பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. பாருங்கள், நான் அது திருப்பியும் பண்ணினேன். கையில் நல்லா சூப்பராக வரும் பாருங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த மாதிரி சாஃப்டாக வரும். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க மாவு ஊறுறதுக்கு. இப்போ இதே கட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக எடுக்க வரும். சூப்பராக வந்துச்சு. இது சுருட்டி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கையாலே இந்த மாதிரி தட்டிட்டு சுட்டு எடுத்துருங்க. என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த குழம்புக்காக 4-5 பூண்டு, 3 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேங்க. இதில் ஒரு பட்டை, 2-3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை ஆட் பண்ணலாம். அது வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்குங்க. இப்போ இது வணங்கியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நல்லா தக்காளி வெந்து உடையட்டும், சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதில் மட்டன் மசாலா 2 டீஸ்பூனு, சக்தி பிராண்ட் எடுத்துருக்குங்க. இது சிக்கன் மசாலா 2 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் 1/2 கப்பு தேங்காய் துருவினது ஆட் பண்ணியிருக்குங்க. இது சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனது நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே பேன் வச்சுருக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா ஃப்ரை தாளிச்சிடலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்தது அந்த அரைச்சி விழுது ஆட் பண்ணிக்கலாம்.
ஜீரகம் பொரிஞ்சிச்சு. நம்ம விழுதை ஆட் பண்ணிட்டுங்க. இதிலேருந்து எண்ணெய் வெளியே வர கசிகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இதில் கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுங்க. இப்போ கொத்து பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ பரோட்டா எல்லாம் இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ வேக வச்ச 1 கப்பு கேரட் பீன்ஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு ஊற்றிடலாம். இதில் பிச்சு வச்ச அந்த பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் ஈஸியாக கொத்து பரோட்டா, வெஜ்ஜு கொத்து பரோட்டா பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொத்தி விட்டுருங்க. கொஞ்சம் மல்லித்தூளை ஆட் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.